கதை நடந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. திரும்பவும் நிகழ்காலம் வரும். அப்புறம் இது எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மறுபடியும் நிகழ்காலம் வரும். ஆனால் அந்த பர்டிகுலர் காட்சியில் அது போடாததுனால அது ஃப்ளாஷ்பேக்குன்னு தெரியல. அது ஃப்ளாஷ்பேக் அது கதைன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அதனாலேயே அந்த படம் தோல்வி அடைஞ்சு போச்சு அப்படின்னா. இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு படம் பண்ணுறீங்க, அதுலேயே ஸ்ரீகாந்த் வந்து ஹீரோவாக நடிக்கணும். நம்முடைய சினிமாவுக்கு அவ்வளோதானோ அப்படின்னு நினைக்கிற காலத்தில் இப்போ ஆடி தள்ளுபடி, கூடவே டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். இதை எப்போ யூஸ் பண்றது? ஆடியில தள்ளுபடி, ஆவணியில டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். போத்தீஸ் ஆடியில் தள்ளுபடியுடன் டிஸ்கவுண்ட் வவுச்சர். நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. சில கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் இப்போ பெரிய படங்கள்லாம் எடுக்க முடியுது. இப்போலாம் புது படங்கள் ரிலீஸ் ஆனால் தியேட்டரில் போனால் அதில் 1-2 படங்கள் வர்றதே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷோ ஓகே, அதை வச்சு தான் இன்றைக்கி சினிமாவுடைய 95% எக்கானமியே ஒரு 10 ஆர்டிஸ்ட்டுக்கு உள்ளே தான் இருக்குது. தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 25 முதல் 50% வரை தள்ளுபடி. வைர நகைகளுக்கு கேரட் ஒன்றிற்கு ரூபாய் 10,000 தள்ளுபடி. போத்தீஸ் ஸ்வர்ண மகால், இது பரிபூரணத்தின் அடையாளம். நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய டைரக்டர் சொல்லலாம். அவரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு த ஷோ சார். கே ரங்கராஜ் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன், தேங்க்யூ. இவ்வளோ நாள் கழிச்சு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மறுபடியும் ஒரு பிரவேசம் கொடுத்துருக்கீங்க. எப்படி சார் இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு புதிய மாற்றத்தை சந்திச்சு தான் வர வேண்டியிருக்கு. நாங்கள் அந்த காலகட்டம் ஒரு மாதிரியாக இருந்தது. இப்போது கதை சொல்லும் பாணி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ உள்ள பாணியை வந்து நான் லீனியர்னு சொல்லுவாங்க. அதாவது கதை நடந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. திரும்பவும் நிகழ்காலம் வரும். அப்புறம் இது எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மறுபடியும் நிகழ்காலம் வரும். அப்புறம் அதே நிகழ்காலத்திலே கதை ட்ராவல் ஆகும். இப்படி முன்னையும் பின்னையும் போகிற அந்த கதை சொல்லும் பாணியை வந்து நான் லீனியர் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் வந்து இப்போ உள்ள அந்த சொல்லும் முறையை நிறைய படங்களில் பார்த்ததுனால அதை ஈஸியாக ஜனங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அதனால் அந்த பழைய பாணியிலேருந்து இந்த பாணிக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் ஆக வேண்டியிருக்கு. அதனால் என்ன ஒரு சௌகரியம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட்டை மெயின்டைன் பண்ண முடியும், ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ண முடியும், ஒரு க்ரிப்பாக கதை சொல்ல முடியும். இதனால் இந்த டெக்னாலஜினால் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போ உள்ள அந்த பாணியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து படங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு பழைய பாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நான் முன்னாடி முதலிரவுன்னு ஒரு கதை, அதை வந்து ஃபிலிமாக பிரசுரமாச்சு. அதை வந்து பார்த்துட்டு தான் வந்து டைரக்டர் ஏ ஜெகநாதன் அந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னு படம் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி, கோவை செலியன் சார் ஊட்டி வரை உறவுலாம் எடுத்தார் இல்லையா, அந்த ப்ரொடியூசர் எடுத்தார். அவர்கிட்ட முதல் டைரக்டருங்கிற அனுபவம் கிடைச்சது. முதல் குரு டைரக்டர் ஏ ஜெகநாதன் சொல்லலாம். இதை சொல்லி குறைப்பட்டுப்பார். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன நந்தா எண்ணிலா அல்லது அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன், அந்த படம் கொஞ்சம் தோல்வியில் சந்தித்தது. அதுக்கு காரணம் என்ன சொல்வாருன்னா, அந்த பர்டிகுலர் ஒரு கேரக்டர் ஃப்ளாஷ்பேக் திங்க் பண்ணி பார்க்கும். அப்போ வந்து அந்த ஜிலேபி உருண்டை மாதிரி வந்து ஒரு அதில் ஒன்று போடுவாங்க, அப்படி ஜூம் போடுவாங்க. அதை ஜனங்க ஃப்ளாஷ்பேக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் காட்சியில் அது போடாததுனால அது ஃப்ளாஷ்பேக்குன்னு தெரியல, அது ஃப்ளாஷ்பேக் அது கதைன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அதனாலேயே அந்த படம் தோல்வி அடைஞ்சு போச்சு அப்படின்னு அடிக்கடி அவர் குறைப்பட்டுக்குவார். அப்போ உள்ள கதை சொல்லும் பாணி, கதையை ஃபாலோ பண்ணுற பாணி எவ்வளவு தூரம் இப்போ இன்றைக்கி அட்வான்ஸாக வந்திருக்கு பாருங்கள். சொல்லிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வேறு ஷார்ட் போட்டால் ஓ இது ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு இப்போ ஜனங்க வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் இது ஒரு நல்ல உத்தி அப்படின்னு தான், நல்ல பாணி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்றைய சினிமா இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறதுக்கு இந்த மாதிரியான
டெக்னிக் தான் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனால் பழைய முறையே வந்து பழசாக நினச்சி அதை ஒதுக்க வேண்டியது தான். புதுசு எது நல்லதாக இருந்தாலும் அதை எடுத்துக்க வேண்டியது தான். அப்படி தான் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளோ கேப் சார்? அது நான் வந்து திரைப்படங்கள் இயக்குனர் வேலையை மட்டும் பார்த்துருந்த பரவாயில்ல. நான் ஒரு 6 படங்கள் சொந்தமாக தயாரித்ததுனால அதில் வந்து ஒரு எக்கனாமிக்கல் அப்செட்டு. அதனால் சினிமாவிலையும் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் வந்து டெலிவிஷன் சீரியல், அப்புறம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸு, கவர்மெண்ட்டுக்கு ஃபிலிம் எடுக்கிறது, இந்த மாதிரி ப்ராஜெக்டுகளை பண்ணேன். மறுபடியும் என்னுடைய நீண்டகால நண்பர் சீனிவாசன் ஒருத்தர் இந்த படத்தை ஆரம்பித்தார். அவர் தொடர முடியாமல் இன்னொருத்தர் ஈரோடு மாணிக்கம்ங்கிறவர் இந்த படத்தை எடுக்க முன் வந்தார். அப்படி தான் இந்த படத்தில் இன்வால்வ் ஆனேன். இன்ஃபேக்ட் வந்து நம்முடைய சினிமா வாழ்க்கை அவ்வளோதானோ அப்படின்னு நினைக்கிற காலத்தில் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் அதுவாக வந்தது. நான் வந்து எந்த தயாரிப்பாளரையோ இல்லை வேறு யாரையோ நான் சிபாரிசுக்கு அணுகிறதில்லை. அதனால் என்ன வெகு காலம் கழித்து தேடி வந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு படம் பண்ணுறீங்க, அதுலேயே சார் ஸ்ரீகாந்த் வந்து ஹீரோவாக நினைக்கணும். நமக்கு பெரிய கமர்ஷியல் ஹீரோ யாரும் கான்செப்ட் கொடுக்க போகிறதில்ல. அப்புறம் ஒரு பட்ஜெட்னு ஒன்று இருக்குது. நம்ம தயாரிப்பாளர் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அது ஒரு லிமிட் வச்சுருக்காரு. அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம ஆர்டிஸ்ட் தேட வேண்டியிருக்கு. அதனால் ஸ்ரீகாந்தை நாங்கள் செலக்ட் பண்ணோம். இது வந்து இதில் பெரிய க்ரைம் எலிமெண்ட் எல்லாம் வச்சுக்க முடியாது. ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு சூட் ஆகிற மாதிரியான கதைகள் தான் நம்ம பண்ண முடியும். அதனால் ஒரு ஃபீல் குட் மூவியாக எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து இந்த கதையை செலக்ட் பண்ணி ஸ்ரீகாந்தையும் நாங்கள் இதில் பண்ண வச்சோம். ஆனால் தொடர்ந்து அவர் கொடுக்குற படம்லாம் கொஞ்சம் ஹிட் அடிக்காமல் ஓரளவுக்கு ஓடிட்டு தான் போயிட்டுருக்கு. ஆனால் அவங்கள வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்கள் படம் எப்படி சார்? அதாவது யாருக்குமே எந்த மார்க்கெட்டும் நிரந்தரம் இல்லை. ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தவங்க படிப்படியாக இறங்குறதும் திரும்பவும் வந்து அவங்க நிலையில் உயர்றதும் இயற்கை தான். அதனால் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு அளவு இருக்குது, ஒரு உயரம் இருக்குது. அந்த உயரம் நோக்கி தான், அந்த உயரத்தை வச்சு தான் நம்ம வந்து பட்ஜெட்டை தீர்மானிக்க முடியும். அதனால் எங்களுடைய ஆரம்ப காலத்தில் இந்த அளவுக்கு படம் பண்ணி ஜெயிக்கிறது தான் எங்களுடைய குறிக்கோளாக இருந்தது. அதனால் இப்படி ஒரு செட்டப்பில் நாங்கள் இறங்கணும். இன்றைய காலத்து ப்ரொடியூசர்ஸ்லாம் எப்படி சார் இருக்காங்க? நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. சில கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் இப்போ பெரிய படங்கள்லாம் எடுக்க முடியுது. சின்ன படங்கள் எடுக்கிறதுக்கு புது ஆட்கள் வந்தால் தான் உண்டு. புது ப்ரொடியூசர்கள் வெளியூர்லேருந்து வந்தால் தான் உண்டு. ரெகுலர் ப்ரொடியூசர்கள் சின்ன படங்கள் எடுக்கிறதே இல்லை. காரணம் வந்து இந்த பிஸ்னஸில் இருக்கிற ரிஸ்க் தான். இப்போது சின்ன படங்களுக்கு உங்களுக்கு தெரியும், தியேட்டர் கொடுக்கறதில்ல. அப்புறம் ஜனங்கள்கிட்ட வந்து பெரிய வரவேற்பு இருக்கிறதில்ல. அது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, இப்போலாம் புது படங்கள் ரிலீஸ் ஆனால் பத்திரிகையில் வந்து 4-5 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வந்திருந்தா டெய்லி நியூஸ் பேப்பரில், தியேட்டரில் போனால் அதில் 1-2 படங்கள் வர்றதே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷோக்கே ஆடியன்ஸ் வர்றதில்லை. உடனே பிரேக் ஆகிடும், வேறு படம் போட்டுருவாங்க. சின்ன படங்களுடைய நிலைமை அதுதான். அதனால் இன்ஃபேக்ட் ரொம்ப ஒரு அசிங்கமான உண்மை என்ன அப்படின்னா, வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாளைக்கு வந்து ப்ரொடியூசரை டிக்கெட்டு கிழிச்சு ஆட்டில் உள்ள அனுப்ப வேண்டியிருக்கு. இல்லைன்னா அந்த படம் வந்து ஸ்க்ரீனில் கண்டினியூ ஆகாது. அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. அப்போ எப்போ அவர் போட்ட முதலீடு எடுப்பார், திருப்பி எடுப்பார்? சின்ன படங்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் சின்ன படங்கள் எடுக்கிற முதலாளிகள், தயாரிப்பாளர்கள் இப்போ இல்லவே இல்லை, ரொம்ப ரேர். அதுவும் புது தயாரிப்பாளர்கள் வந்தால் தான். பழைய தயாரிப்பாளர்கள்லாம் இப்போ ஒதுங்கிட்டாங்க. பெரிய படங்களை எடுக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இப்போ பெரிய நடிகர்களை வச்சு எடுக்கிறாங்க. இப்போ ஓடுற படம் எல்லாமே பெரிய நடிகர்களை வச்சோ இல்லைன்னா வந்து பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் வச்சோ தான் ஓடுதோ சார்? விளம்பரம் கூட 2ஆம் பட்சம்தான். இன்றைக்கி கையில் இருக்கிறது வந்து பெரிய ஆர்டிஸ்டினுடைய ஃபாலோ அப் தான். அவங்ககிட்ட தான் பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அதை வச்சு தான் இன்றைக்கி சினிமாவுடைய 95% எக்கானமியே ஒரு 10 ஆர்டிஸ்ட்டுக்கு உள்ளே தான் இருக்குது. அவங்கள வச்சு தான் சினிமா உலகமே இயங்குது. சின்ன படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்கள்
ரொம்ப ரொம்ப ரிஸ்கில் மாட்டிக்கிறாங்க. அதனால் வந்து ஆஹ், இன்னைக்கு சினிமா வளர்ச்சியே வந்து இந்த பெரிய நடிகர்களை வச்சு தான் அப்படின்னு இருக்கு. நீங்கள் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்களா சார்? அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், நீங்கள் நடிக்கிறீங்களா? அப்படி எந்த ஆர்டிஸ்ட் கிட்ட போய் கேட்டிங்களா? எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து பாரதிராஜா சார்ட்ட நான் அசிஸ்டண்ட்டாக சேரும்போதே நான் எழுதின ஒரு ஆர்டிக்கிளை 16 விமர்சனம் பண்ணேன். அதை பார்த்துட்டு தான் வந்து சிறப்பாக இருக்குது அந்த பையன் யாருன்னு கேட்டு நான் போய் அவரோட அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அப்புறம் உடனே அவருக்கு உதவியாளராக வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அதனாலேயே எங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட வேலை செஞ்ச எல்லா அசிஸ்டண்ட்டுகளுக்கும் முதல் படம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவருடைய அசிஸ்டண்ட்டுங்கிற பேரை வச்சே நாங்கள் வந்து டைரக்டர் ஆகிட்டோம். அதனால் நாங்கள் யார்கிட்டையும் போய் வாய்ப்பு கேட்டதே இல்லை. அதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு 20 படம் பண்ணோம். அதுக்கப்புறமும் போய் நம்ம வந்து புது இயக்குனர் மாதிரி போய் வாய்ப்பு கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இருக்கிற படத்தை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க? நீங்கள் உங்கள் வியூலேருந்து எப்படி சார் புரிஞ்சுக்கிறீங்க? அதுதான் சொன்னேனே, முன்னாடி ஏபிசிடின்ட்டு வரிசையாக சொல்லுவாங்க. இன்றைக்கி இப்போ வந்து நான் நிலையில் முன்ன பின்ன சொல்லியும் ஜனங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அது இன்றைய பாணி, இன்றைய ரசிகர்களுடைய ரசனை கூட இந்த பாணிக்கு ரொம்ப ஒத்து போய் இருக்கிறதுனால தான் வந்து அது மாதிரி நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அதில் பல சிரமம் இல்லாத நல்ல விஷயங்களை சொல்ல முடியுன்றதுனால நாமளும் அதை ஃபாலோ பண்ணுறதுல தப்பில்லை. இப்போ உள்ள ரசிகர்கள்லாம் வந்து எல்லா படத்துலையும் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கணும், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கணும், இல்லைனா வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்னா ஒன்று சேர்ந்து ஒரு படம் நினச்சா பார்க்குறாங்க. இப்போ வந்து அப்படி தான் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய படம் தான், கல்கியாக இருக்கட்டும், விக்ரம் அந்த லியோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நிறையா பிரபலங்கள் ஒன்று சேர்ந்து நடிக்கிறாங்க. அப்படி இல்லைனா உண்மை சம்பவங்கள் இருந்தால் கூர்ந்து கவனிக்கிறாங்க. மற்ற படம் குட்டி குட்டி படமாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த அந்த ஃபீல் குட் மூவியாக இருக்கட்டும், அந்த படம்லாம் வந்து அவ்வளோ மக்கள்கிட்ட எடுத்து காட்ட மாட்டேங்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொன்னீங்க இல்லை, அதாவது எப்போயுமே வந்து இந்த ஸ்லோவாக சொல்கிறது, ரொம்ப மோர் சென்டிமெண்டல் வேல்யூவோட சொல்கிறது, ரொம்ப ஃபேமிலி வேல்யூவோட சொல்கிறது அப்படிங்கிற படங்களுக்கு என்றைக்குமே வரவேற்பு கம்மி தான். அந்த மாதிரி அன்றைக்கி காலகட்டத்தில் பாசம் மலர், பாவம் மன்னிப்பு அந்த படங்கள்லாம் பார்த்தாங்க. இப்போ நிச்சயமாக அந்த மாதிரியான படங்கள் பார்க்குறதுக்கு ரசிகர்கள் தயாராக இல்லை. அதனால் இன்றைக்கி சமுதாயத்தில் ரொம்ப மலிஞ்சு போன ஆபாசம், வன்முறை இதெல்லாம் இருந்தால் தான் ஜனங்களை கவருது. ஸோ அந்த மாதிரி படங்கள் தான் வந்து வியாபார ரீதியாக வெற்றி அடையுது. அப்போது அந்த மாதிரி படங்களை தயாரிக்கிறதுக்கு மிகப்பெரிய பட்ஜெட் 200 கோடி 300 கோடின்னு வேணும். அதை செலவு பண்ண முடியாத ப்ரொடியூசர்களால் வேறு என்ன பண்ண முடியும்? ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் அதுக்கு தகுந்த ஆர்டிஸ்ட்டுங்களை வச்சு தான் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் அந்த ரிஸ்க்கை நம்ம ஃபேஸ் பண்ண தான் வேணும். அது ரொம்ப ரேராக தான் சில படங்கள் ஹிட் ஆகுது. எல்லாருமே ஆரம்பிக்கும் போது நாமளும் ரேராக ஹிட் ஆகிற அந்த படத்தில் ஒன்று அதான் இருக்கும் நம்ம படமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் எடுக்கிறோம். அப்புறம் ஓடாது ஜனங்க ரசிக்கிறது பொறுத்து தான். இப்போ உங்கள் கதை வந்து எதை நோக்கி இருக்கும் சார்? இந்த கதையிலேருந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எதை எதிர்பார்க்கலாம் சார் உங்கள் கதையில்? இல்லை, கதையில் வந்து ரொம்ப கடினமாக சொல்ல ஒரு லைட்டர் வெயினில் வந்து ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு படம். ஒரு காதல் ஜோடிக்குள்ள பிரச்சனை, அவங்களுக்குள்ள மோதல், அது எப்படி தீருது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டர் வெயினில் தான் படம் சொல்லியிருக்கோம். அதனால் வந்து காமெடி எப்பயுமே வந்து ஓரளவுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகும் ஜனங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. ஆனால் இப்போ காலகட்டத்தில் வர படம் எல்லாத்துலேயுமே வந்து காமெடியாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், 2 பேரும் ரொமான்டிக் சாங்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு சார். நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்களா? ஆமாம், இப்போல்லாம் வந்து ஃபைட் மாஸ்டருக்கு தான் அதிக வேலை. அதனால் வந்து கதைக்கு வேல்யூ கம்மியாக போச்சு. அவர் வந்து அவருடைய ஃபுட்டேஜ் தானே இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. க்ரைமுடைய ஃபுட்டேஜ் தான் ஒரு ஃபிலிமில் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து வெற்றி வந்து அதை நோக்கி தான் போகுது, க்ரைமை நோக்கி தான் போகுது. ஓகே சார். இப்போ உங்களை கவர்ந்த ஒரு படம் தான் ரீசெண்டாக நீங்கள் பார்த்த படத்தில் என்ன சார் உங்களுக்கு ரொம்ப கவர்ந்துச்சு? ரொம்ப ரீசெண்டான்னு சொல்ல முடியாது, விடுதலை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி 96ன்னு ஒரு படம் வந்தது. அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமான படங்களாக இருக்குது. அதனால் நமக்கு பிடிச்சிருக்கு. வந்து இந்த வயசில் போய் நம்ம வந்து க்ரைம் மூவியை நம்ம பார்க்க போகிறதில்ல.
ஏன்னா அதுக்குண்டான வயசுங்கிறது இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸ் வந்து 15லேருந்து 30 வயசுக்குள்ளே தான் இன்றைக்கி வந்து ஃபிலிம் கோயர்ஸ் இருக்காங்க. அதுக்கு மேலே உள்ளவங்க வீட்டில் லேடிஸ் வந்து சீரியல் பார்க்குறாங்க, வந்து ஜென்ட்ஸ் வந்து சினிமாவே பார்க்குறது இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த ஆபாசம் வன்முறையும் வயதானவங்களை கவர்றதில்லை. அதனால தான் ஒரு செக்டார் தான் படங்கள் பார்க்கறதுனால வியூவர்ஸ் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தேட்டருக்கு வந்து பார்க்குற வியூவர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்களா சார்? ஓடிடி இந்த மொபைலில் பார்க்குறதால அதெல்லாம் குறைஞ்சிட்டாங்களா? ஆமாம் நிச்சயமாக. அதாவது முன்னாடி நாடகம் வரும்போது கூத்து அழிஞ்சது, சினிமா வரும்போது நாடகம் அழிஞ்சது. இப்போ வர்ற வேறு நிறைய மீடியாக்கள் வர்றதுனால சினிமாவும் பாதி அழிஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 3000 தேட்டர் இருக்கிற இடத்துல இன்றைக்கி 1100 தேட்டர் தான் இருக்குது. அதனால் வந்து சினிமா கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சிருச்சு, ரசிகர்களும் பாதியாக குறைஞ்சிட்டாங்க. ஒரு வேரியஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது ஜனங்க ஃபிலிம் பார்க்குறது. அதனால் தேட்டர் ஆடியன்ஸை ரொம்ப கம்மியாக போயிட்டாங்க. அதனாலேயே இது ஒரு ரொம்ப அதிகப்படியான ரிஸ்க்கான தொழிலோ அப்படிங்கிற அளவுக்கு இப்போ சூழ்நிலை மாறி இருக்கு. என்னுடைய 20 படங்களில் 15 படத்துக்கு இளையராஜா சார் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இப்போ உள்ள அந்த இரைச்சல் இசை வந்து